கேஸ்ட்ரிக், நெஞ்செரிவு, வயிறெரிச்சல், இந்த ஈனோ பானி குடிப்பாங்க, அதை பத்தி சொல்றேன். ரைட். மிச்சம் அதிகமான ஆட்கள் பார்மசியில மருந்து எடுத்து தான் குடிக்கிறேன். ரைட். குடிக்கிறதுல பிள்ளையில குடிக்கலாம், செலவு மிச்சம். அதே சமயத்துல உயிரும் போயிடக்கூடாது. அதாவது வயிறுல சில எமர்ஜென்சியான வலி இருக்குது, அந்த இடமும் கேஸ்ட்ரிக் இடமும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யும். இல்லாட்டி நம்ம சின்ன அசட்டத்தை நம்ம சொல்லுவாங்க, அதாவது நம்ம கணக்கு எடுக்காம அவமதிச்சதால நமக்கு உயிரும் போகலாம். அப்ப சில எமர்ஜென்சி என்னன்னு தெரியும். எமர்ஜென்சி வயிறுல வரக்கூடிய எமர்ஜென்சின்னு சொன்னால் உடனடியாக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும். நான் சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸரா பிசியூல இருந்துகிறேன், அதால என் அனுபவத்திலையும் சேர்த்து சொல்றேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் வயிறு வரத்த எல்லாத்துக்குமே நாங்க கேஸ்ட்ரிக் பானியை குடிச்சா சில சந்தர்ப்பங்கள்ல உயிரும் பேத்தி. சோ நம்ம இடத்தை தெரிஞ்சுக்கிட்டா 99% நம்ம அநேகமா ஷுவரா குடிக்கிறோம், கேஸ்ட்ரிக் தான் மருந்து குடிக்கிறோன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு செய்யணும். ரைட். எமர்ஜென்சி என்ன? வயிறுல வருத்தம், அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 10ல இருந்து ஒரு 40 வயசு ஆக்கள் வரைக்குள்ள வயிறு வலி ஒன்று இருக்கிற அப்பெண்டிஸ் சொல்லுவாங்க, குடல் வளரில அடைப்பு, கல்லடைப்புன்னு சொல்லுவாங்க தமிழ். இது வந்து எமர்ஜென்சி. அதே போல ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்னா நெஞ்சு வயிற்று பகுதியோட இந்த கேஸ்ட்ரிக் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். அப்ப ஹார்ட் அட்டாக்கும் ஒரு எமர்ஜென்சி, உடனடியாக மருந்து செய்யலன்னா உயிர் போயிரும். பெண்கள்ல இந்த அதாவது கருக்கட்டுறது, டியூப்ல கருக்கட்டுன்னு சொல்லுவாங்க, பலோப்பியம் டியூப்ல, அதுவும் எமர்ஜென்சியான ஒரு வயிறு வலி வந்தால் உடனடியா அட்மிட் பண்ண உயிர் போயிரும். அப்ப இந்த 3 விஷயத்தையும் கருத்தில் கொண்டு நம்மளோட வயிறு வலி கேஸ்ட்ரிக்கா இல்லையான்னு பார்த்து குடிச்சது தான் நம்ம பெஸ்டான டிசிஷனுக்கு வரலாம். சரி, எந்த இடம் கேஸ்ட்ரிக்? பொதுவா 99% வீதமான அமைப்புல கேஸ்ட்ரிக் உள்ள இடத்தை நான் காட்டுறேன். அந்த இடம் தான் கேஸ்ட்ரிக்கா இருக்கும். மற்ற இடங்கள் தான் நீங்க கேஸ்ட்ரிக்னு முடிவெடுக்க வேணாம். இந்த இடம் தான் அந்த மெயினான இடம், கேஸ்ட்ரிக்னு நாம முடிவெடுக்கக்கூடிய இடம். ஓகே.